ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தக்காளி கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இது தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வாரம் ஆனாலும் இந்த கடையில் வீணாகாமல் இருக்கும். அதனால் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 தக்காளி பழம், பெரிய வெங்காயம் நான் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நான் சின்ன பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும். நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துருக்கோம். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துருக்கோம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம். பெருங்காய பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் விட்டு காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். நம்ம தீ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம எண்ணெயில் கத்திரிக்காயை வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சால் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை நம்மளுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு, சின்ன கப்பு அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 12 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். 10லேருந்து 12 பல்லு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் ஈவன் சப்பாத்தி கூட வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். தயிர் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது கடையில். இப்போ நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் தக்காளியே ஆட் பண்ணிக்கிறது இருந்தாலும் 3 தக்காளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வேணான்னா நம்ம வெறும் தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிப்போம். ஜீரகம் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்குவோம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இது கூட வரணும். நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ இது போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. திரும்ப கேட்குற அளவுக்கு இருக்கும். குழந்தைங்கள்லாம் கத்திரிக்காய் விரும்பி சாப்பிடாதுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிட்டோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மூடில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாயில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சோன்னே நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கடலைப்பருப்பு, பெருங்காயப்பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம போட்ட கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 1 பாதியமாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். நம்மளுடைய கத்திரிக்காய் தக்காளி கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கிட்டோம். இல்லைன்னா நம்ம மண் சட்டியில் கூட போட்டு ஒரு கடையில் கடைஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அம்மியில் கூட வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.